ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாக் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாக் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. சரி, இப்போ இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, அது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் டைப் 5 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கு. இது 6th டைப் கொஷின் இது. ஸோ அந்த 5 டைப்ஸும் பாருங்கள், ஒரு டைப்பும் ஒரு டிஃப்ரெண்ட்டு கான்செப்டை ஃபாலோ பண்ணோம். ஒன்று ஒரு மாதிரி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இது வந்து டைப் நம்பர் 6. டைப் நம்பர் 6ல் கெயின் ஆர் லாஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி என்ன கொஷின் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னா, கிளாக் இஸ் செட் கரெக்ட்லி அட் 1 PM. If it loses 3 minutes every hour, what time will the clock show when the correct time is 10 AM the next day? ஓகே, அதாவது கரெக்டாக 1 PM வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இட் லாஸஸ் 3 minutes every hour. 1 மணி நேரத்துக்கு 3 நிமிஷம் லாஸ் ஆச்சுன்னா வாட் டைம் வில் த கிளாக் ஷோ வென் த கரெக்ட் டைம் இஸ் 10 AM நெக்ஸ்ட் டே. இப்போ நெக்ஸ்ட் டே 10 AM ஆகும்போது அந்த கிளாக் என்ன டைமை காமிக்கும்? ஸோ இந்த சினோரியாவில் போயிட்டு இருந்ததுன்னா, அதாவது ஒரு மணி நேரத்துக்கும் 3 நிமிஷம் லாஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டே 10 AM வந்து அந்த கிளாக் என்ன டைம் வந்து காமிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போது 1 PM to 10 AM. ஸோ மொத்தம் எவ்வளோ ஆகுது மொத்தம்? ஸோ 1 PM to 1 AM வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து 12 ஹவர்ஸா? ஸோ அது ஒரு 12 ஹவர்ஸ் ப்ளஸ் 1 AM to 10 AM. ஸோ அது ஒரு 9 ஹவர்ஸு. ஸோ மொத்தம் 21 ஹவர்ஸ் ஆகுது. ஓகே, மொத்தம் 21 ஹவர்ஸ் ஆகுது. சரி, இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது? 3 minutes லாஸ் ஆகுது. ஓகே, 1 ஹவருக்கு வந்து 3 minutes லாஸ் ஆச்சுன்னா, ஸோ இங்கே மொத்தம் எவ்வளோ இருக்குது? 21 ஹவர்ஸ் இருக்குது. அப்போ 21 ஹவர்ஸ்க்கு 21 into 3. ஸோ எவ்வளோ லாஸ் ஆகும்? 63 minutes லாஸ் ஆகும். 63 minutes லாஸ் ஆகும். சரி, இப்போது நெக்ஸ்ட் டே 10 AM வரும்போது 63 minutes வந்து அந்த கிளாக் வந்து லாஸ் ஆகி டைமை காமிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 8:57 AM காமிக்கும். கரெக்டாக 63 minutes, அதாவது 10 AMலேருந்து 63 minutes லாஸ் ஆகிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மைனஸ் ஆகிருக்கும். அப்போது 8:57 அப்படின்ற டைமை வந்து காமிக்கும். அதாவது கரெக்டான கிளாக் வந்து 10 AM காமிக்கணும். பட் ஒரு மணி நேரத்துக்கும் 3 minutes லாஸ் ஆகிறதால நெக்ஸ்ட் டே 10 AMக்கு வந்து 8:57 தான் அந்த கிளாக் காமிக்கும். ஸோ இதான் இதோட இந்த பர்டிகுலர் கொஷினோட கான்செப்ட். இதை நம்ம இப்படி சால்வ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.